போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம மூவிட பெயர்களை ரொம்ப முக்கியமான முன்னிலை குறித்து நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தன்மை டீட்டெயிலாக நடத்தியிருந்தோம். எதுக்காக அந்த மூவிட பெயர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா அந்த மூவிட பெயர்களான தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ தன்மை நடத்தியாச்சு. ஸோ முன்னிலை தான் இன்றைய வகுப்பு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு நான் படர்க்கையும் முடிச்சு தரேன். ஸோ இப்போ இந்த மூவிட பெயர்கள் படிச்சிடுறோம். அடுத்து இந்த மூவிட பெயர்கள் வேற்றுமை உருபு இருக்கும்போது எப்படி தெரியுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மூவிட பெயர்களுக்கான விகுதிகள். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல ஒருமை பன்மையில எப்பேற்பட்ட வினா வந்தாலும் சரி நம்மளால எளிமையா அணுக முடியும். அது மட்டும் இல்லாம இன்னைய பாடத்திட்டத்தோட மொழி திறனை சமாளிக்கிறதுக்கு இந்த தலைப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பிழை திருத்தம் ஒரு தொடர்ல இருக்கிற பிழையை திருத்துறது நீங்க பாடத்திட்டத்துல எவ்வளவு அத்தியாவசியமானது. அப்போ ஒரு தொடர்ல இருக்கிற பிழையை திருத்துறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா அந்த மூவிட பெயர்ல பாத்தீங்கன்னா முன்னிலை தான் கொஞ்சம் எளிமை. ஸோ தன்மையில நம்ம நிறைய டீட்டெயில் பார்த்துருப்போம். படற்கையில அதை விட ரொம்ப அதிகமான டீட்டெயில் பார்ப்போம். இது நான் வந்து வியூஸ்க்காக அடுத்த கிளாஸ் நீங்க பார்க்கணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை. ஸோ தன்மையில பார்த்தீங்கன்னா உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை விட ஒரு புரிதல் இல்லாம நம்ம எல்லாருமே தானே, இப்போ நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், நம்ம புத்தகத்துல படிச்ச ஒரு விஷயத்தையோ இல்லை நம்ம கேட்குற ஒரு விஷயத்தையோ அதுதான் சரின்றது போல நம்ம நினைச்சிட்டு வந்திருப்போம்ல. பட் அது டோட்டலா வேறன்றத படற்கையில நம்ம நிறைய புரிஞ்சுக்கலாம். அதை என்ன சொல்ல வரேன்னா, படற்கையில நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இருக்கும். இத்தனை நம்ம அதை இப்படி பயன்படுத்திட்டு இருப்போம். அது தப்பு, அதோட முறையே வேறன்றதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம முன்னிலை கிளியரா பார்த்துடலாம். சரி, முன்னிலை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தன்மையை நான் ஜஸ்ட் சிம்பிளா ரிவிஷன் பண்ணி கொடுத்துறேன். சரியா? ஸோ தன்மை, ஸோ இப்போ பேசுபவர், கருத்தை வெளியிடுபவர், அவர் தான் என்னது தன்மை. சரியா? ஸோ இப்போ முன்னிலைக்கு என்ன விளக்கம்? பேச்சை முன்னின்று கேட்பவர், அதனாலதான் ஒரு முன்னிலை. ஸோ இப்போ தன்மைக்கு என்னது? தன் கருத்தை வெளியிடுபவன். புரியுதா உங்களுக்கு? அப்ப தன்மைன்றது ஒரு காரண பெயர். தன் கருத்தை வெளியிடுபவன் தன்மை. அந்த வெளியிடும் கருத்தை முன்னின்று கேட்பவன் முன்னிலை. அப்ப படற்கைனா என்ன? ஸோ அப்ப பேசுறவன் கேட்கிறவன் இவங்க ரெண்டு பேர் இல்லாம பேச்சு வேறு ஒருவனிடம் படர்கிறது, அதுதான் படற்கை. ஒரு கொடி படருது இல்ல, அது போல இந்த பேச்சு பாத்தீங்கன்னா இந்த பேசுறவனையும் இல்லாம கேட்கிறவனையும் இல்லாம மூணாவதா இருக்கிற ஒருத்தன்ட்ட படர்ந்து போகுது, அதனாலதான் அது படற்கை. சோ அப்ப தன் கருத்தை வெளியிடுபவன் தன்மை, பேச்சை முன்னின்று கேட்பவன் முன்னிலை. சோ பேசுபவன் கேட்பவன் அல்லாமல் கருத்து வேறு ஒருவரிடம் படர்கிறது, அது படற்கை. சரி, ஓகே. தன்மைக்கு விளக்கம் சொல்லியாச்சு. தன்மை ஒருமை, தன்மை பன்மைன்னு அதுல ரெண்டு இருக்கு. இல்ல 4 காலகட்டங்கள் வரிசையில நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? சோ தொல்காப்பியர் காலம், சங்க காலம், இடைக்காலம், தற்காலம்னு. தொல்காப்பியர் காலத்துல பாத்தீங்கன்னா தன்மை ஒருமைக்கு அவர் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் பயன்படுத்தி இருப்பாரு, யான். ஆனா தன்மை பன்மைக்கு பாத்தீங்கன்னா 2 வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு, யாம், நாம். அதை வச்சுதான் அந்த வகுப்பை நான் ஆரம்பிச்சிருப்பேன். அப்ப தன்மை ஒருமைக்கு ஒரு வடிவத்தை சொன்ன தொல்காப்பியர் தன்மை பன்மைக்கு 2 வடிவத்தை சொல்லியிருப்பாரு. அப்ப தன்மை பன்மையில 2 பிரிவுகள் இருக்கு. சோ தன்மை பன்மையில எத்தனை பிரிவுகள் இருக்கு? 2 பிரிவுகள் இருக்கு. என்னென்ன பிரிவுகள்? உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை. அது என்ன உளப்பாட்டு தன்மை தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை? எவ்வளவு எளிமை பாருங்களேன். சோ அப்ப தன்னை சார்ந்தோரோடு தன்மை பன்மை, தன்மைனா நான், தன்மை பன்மைனா நானும் என்ன சார்ந்தவங்களும் அர்த்தம். புரியுதா? இதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தன்மை வகுப்பை நான் கொடுக்குறேன், லிங்க் வைக்கிறேன். தயவு செஞ்சு தன்மை பார்க்காதால தான் தன்மை கிளாஸ் பார்த்துருங்க, உங்களுக்கு முன்னிலை புரியும். ஸோ அடுத்து படற்கை புரியும். இது 3 புரிஞ்சுட்டா வேற்றுமை உருபு எப்படி மாறுதுன்னு நம்ம பார்த்தா, வேற்றுமை உருபு ஏற்கும் பொழுது இந்த மூவிட பெயர்கள் எப்படி மாறுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு விகுதிகளும் சொல்லி தந்தாரேன். ஸோ விகுதி என்ன பொறுத்தவரை விகுதிகள் அவ்வளவு முக்கியம். நீங்க ஒரு இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கிறதுல ஆரம்பிச்சு, பிழை திருத்தத்துல ஆரம்பிச்சு, ஒருமை பன்மையில ஆரம்பிச்சு, எல்லாத்துக்குமே முக்கியமானது அந்த விகுதிகள் தான். சரியா? சரி, ஓகே. தன்மை பன்மை, தன்மை பன்மையில 2 வடிவம் இருக்கு. உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை. சரி, உளப்பாட்டு தன்மை பன்மை என்னன்னா தன்னை சார்ந்தவரோடு கேட்போர் ஆகிய முன்னிலையாரையும் உளப்படுத்துவது உளப்பாட்டு தன்மை பன்மை. தன்னை சார்ந்தோரோடு கேட்போராகிய முன்னிலையாரையும் உளப்படுத்துவது உளப்பாட்டு தன்மை பன்மை. இது எடுத்துக்காட்டு நம்ம என்ன பார்த்தோம்? நாம் முயற்சிப்போம், நாம் முயற்சிப்போம். அப்ப நாம் முயற்சிப்போம். இப்ப நான் சொல்றவங்கள்ட்ட நாம் முயற்சிப்போம்னா என்ன அர்த்தம்? அப்ப நானு என்ன சார்ந்தவங்க, நாங்க மட்டும் இல்லாம நீங்களும், நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சிப்போம். அப்ப தன்னை சார்ந்தவரோடு கேட்போராகிய முன்னிலையாரை நான் உளப்படுத்துறேன்ல, இதுதான் உளப்பாட்டு தன்மை பன்மை. இதுவே உளப்படுத்தா தன்மை பன்மைனா என்னன்னா கேட்போராகிய முன்னிலையாரை உளப்படுத்தாது, கேட்போராகிய முன்னிலையாரை உளப்படுத்தாது, தன்னை சார்ந்தோரை மட்டும் உளப்படுத்துவது உளப்படுத்தா தன்மை பன்மை.
நாங்கள் முயற்சி செய்வோம். அப்ப நாங்கள் முயற்சி செய்வோம் என்ன அர்த்தம்? சோ நீங்க வேணாம், நாங்க மட்டும் முயற்சி செய்வோம். நாங்கன்னா யாரு? நானும் என்ன சார்ந்தவங்க. இதுக்கு நான் உங்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லி கொடுத்து அந்த வகுப்புல நடத்திருப்பேன். ஒரு மன்னன் போருக்கு போகும்போது அந்த ஊர்ல போய் பேசுறான். சோ அவன் பேச வார்த்தையை வச்சு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு மன்னன், அவனை சுத்தி ஒரு 10 வீரர்கள் ஊர்ல போய் பேசுறாங்க. சரியா? இப்ப அந்த மன்னன் சொல்றாரு, நாம் போரிடுவோம். அப்ப நாம் போரிடுவோம்னு அர்த்தம் அந்த மன்னனும் தன்னை சார்ந்தவர்களும். அப்படி இமேஜின் பண்ணீங்க, ஒரு அரசர் நிக்கிறாரு, பின்னாடி ஒரு 10 போர் வீரர் நிக்கிறாங்க, போய் ஊர்ல இருக்கிற ஒரு 100 பேர்கிட்ட பேசுறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப மன்னன் என்ன சொல்றாரு? நாம் போரிடுவோம். அப்ப நாம் போரிடுவோம்னா அவர் அப்ப என்ன சொல்றாரு? மன்னன், அவரை சார்ந்தவங்க, அது ஓகே. முன்னிலையாரையும் சேர்த்துக்கிறாரு பாருங்க. சரியா? சோ முன்னிலையாரையும் சேர்த்துக்கிறாருல, அதுதான் உளப்பாட்டு தன்மை பன்மை. இதே மன்னன் இப்படி சொல்றாரு, நாங்கள் போரிடுவோம். அப்ப நாங்கள் போரிடுவோம்னு அர்த்தம் ஊர்ல இருக்கிற யாரையும் அவர் சேர்த்துக்கல, நானும் என் வீரர்களும் மட்டுமே போரிடுறோம். இதுதான் அது நாங்கள் போரிடுவோம். தயவு செஞ்சு நீங்க தன்மை வகுப்பு பாருங்க, உங்களுக்கு இது கிளியரா புரியும். சரியா? சோ அப்ப தன்மை ஒருமை வடிவம் என்னது? யாம். தன்மை பன்மை வடிவம் என்னது? யாம், நாம். சோ இது காலகட்டத்தில் எப்படிலாம் மாறுச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். சோ வேணா சிம்பிளா எழுதி காட்டுறேன், வேணா பாருங்க. சோ இது பார்த்துட்டு நம்ம முன்னிலைக்குள்ள போயிடலாம். தன்மை ஒருமை தன்மை பன்மை. சரி, ஓகே. சோ தன்மை ஒருமைக்கு என்ன வடிவம் சொன்னாரு? தொல்காப்பியர் காலத்துல யான். இது தொல்காப்பியர் காலத்துல தன்மை பன்மைக்கு என்ன சொன்னாரு? யாம், அது கூட நாம். இது சங்க காலத்துல எப்படி ஆச்சு? சங்க காலத்துல புதிய வடிவமான நான் என்றது தோன்றிடுச்சா? சரியா? சோ அடுத்தது யான் ஆல்ரெடி இருந்தது, அப்படிதான் இருந்துச்சு. சோ இங்க பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இல்ல, யாம் நாம் தான். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா இடைக்காலத்திலையும் இதுவே தான் தொடர்ந்துச்சு. நான் அதிகமா பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. சரியா? இங்க என்ன நடக்குதுன்னா கல் விகுதி சேருது. ஜஸ்ட் ரிவிஷன் தான், சோ நான் நடத்தல. கல் விகுதி சேருது. யாங்கள், நாங்கள். ஸோ அந்த வகுப்பு பார்க்காத ஆளும் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. இதுக்கெல்லாம் நான் பெரிய பெரிய விளக்கம் கொடுத்து வச்சிருப்பேன். சரியா? சரி, கடைசி காலம் எண்டு, இதுதான் முக்கியம். ஏன்னா இதுதான் தற்காலம். ஸோ தொல்காப்பியர் காலம், சங்க காலம், இடைக்காலம், தற்காலம். தற்காலத்துல தன்மை ஒருமைக்கு என்ன பயன்படுத்துறோம்னு கேட்டா நான். இவ்வளவுதான் விஷயம். இதுக்குதான் நம்ம இவ்வளவு வரலாறு நம்ம படிக்கிறோம். சரியா? அப்ப யான் என்பது சரியா, நான் என்பது சரியான, இப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது இல்ல. அப்ப யான் என்பது தொன்மையான வடிவம், காலப்போக்கில் வந்ததுதான் நான். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறது தான் நான். அப்ப தன்மை ஒருமைக்கு நம்ம என்ன பயன்படுத்துறோம்? நான். சரி, அந்த தன்மைக்கு ஒருமைக்கு நம்ம பயன்படுத்துற நான் வேற்றுமை உருவு இருக்கும்போது எப்படி மாறும்னா என். எப்படி மாறுது? என். அப்ப நான் பிளஸ் ஐனா என்ஐன்னு சொல்லணும். அப்ப நான் என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது என்னு மாறி என் பிளஸ் என்ஐ, என் பிளஸ் ஆல் என்னால், என் பிளஸ் கு எனக்கு, என் பிளஸ் அது எனது, என் பிளஸ் இன் எண்ணின். ஸோ இப்படி வேற்றுமை உரும்போது மாத்திக்கிட்டே இருக்கும். நான் அது தனியாக நடத்தின விதிப்படி புணர்ச்சி விதியோட நான் உங்களுக்கு சேர்த்தே நடத்தி தரேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு சீரிஸ் என்னன்னா தன்மை, முன்னிலை, ஸோ படற்கை, மூவிட பெயர்கள் வேற்றுமை உருவு இருக்கும்போது எப்படி மாறுது, இதோட விகுதிகள். சரியா? சரி, இந்த பக்கத்துல வந்தீங்கன்னா தற்காலத்துல என்ன நம்ம பயன்படுத்துறோம்னா நாம், நாங்கள், அவ்வளவுதான். சரி, நாம் என்பது வேற்றுமை உருவு எப்படி மாறும்? நம். நாங்கள் எங்கள்னு மாறும். நாங்கள் பிளஸ் ஐ எங்களை. ஏன்னா நாங்கள் என்பது வேற்றுமை உருவு இருக்கும்போது எங்கள்னு மாறும். எங்கள் பிளஸ் எங்களை, எங்களால் எங்களுக்கு வருது இல்ல. ஸோ இவ்வளவுதான் விஷயம். இது நான் கடந்த வகுப்பை உங்களுக்கு நடத்தி கொடுத்தது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்ப நம்ம முன்னிலை பார்க்கலாமா? சோ அப்ப தன்மை ஒருமை, தன்மை பன்மை. தன்மை பன்மையில 2 வடிவம் இருக்கு. என்னது? உளபாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை. உளபாட்டு தன்மை பன்மைனா என்னன்னா தன்னை சார்ந்தோரோடு கேட்போராகிய முன்னிலையாரை உளப்படுத்துவது உளபாட்டு தன்மை பன்மை. கேட்போராகிய முன்னிலையாரை உளப்படுத்தாது தன்னை சார்ந்தோரை மட்டும் குறிப்பது உளப்படுத்தா தன்மை பன்மை. தயவு செஞ்சு வகுப்பு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது. தன்மை வகுப்பு பார்த்துங்க. சரி, இப்ப இன்றைய வகுப்பான முன்னிலைக்குள்ள நம்ம போயிடலாம். சரியா? சரி, முன்னிலை. அது என்ன முன்னிலை? பேச்சை முன் நின்று கேட்பவன், அதனாலதான் அதுக்கு முன்னிலைன்னு பேர் வந்திருக்கு. சரியா? அப்ப பேசுறனா தன்மை, அந்த பேச்சை நீங்க கேட்கறீங்கன்னா நீங்க முன்னிலை. இப்ப நீங்க பேசுறீங்கன்னா நீங்க தன்மை, உங்க பேச்சை நான் கேட்கறேன், நான் முன்னிலை. அப்ப முன்னிலைக்கு என்ன தமிழ் விளக்கம் சொல்லுது? பேச்சை முன்னின்று கேட்பவன், ஆதலால் முன்னிலை எனப்பட்டது. இந்த முன்னிலையிலையும் பாத்தீங்கன்னா 2 இருக்கு. முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. ஆக்சுவலா இப்ப ஒருமை பன்மை வகுப்பு தான் நீங்க நடக்கிறது.
ஒருமை பன்மை தான் நம்ம வந்து போன வகுப்புலையும் பார்த்தோம், தன்மையிலையும் முன்னிலையிலையும் படற்கையிலையும். டைரக்டா ஒருமை பன்மைன்னு போய் ஒரு 10 வினா வச்சு இது இப்படி இப்படி ஒரு சரியான மெத்தடே இல்லை. அப்போ ஒருமை பன்மைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம் தான் அந்த வகுப்பு. அப்போ முன்னிலையில 2 வடிவம் இருக்கு. என்னென்ன வடிவம் இருக்கு? முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. ஸோ எப்பயும் போல நம்ம ஒயிட் போர்டில் பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு நான் பிடிஎஃப்ல ரிவிஷன் பண்ணி தரேன். ஸோ இங்க பாருங்களேன், பேசுவோரின் கருத்தை முன்னின்று கேட்பவன் ஆதலால் முன்னிலை எனப்பட்டது. முன்னிலை 2 வகைப்படும், முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. நான் சொன்ன மாதிரி இந்த முன்னிலை உண்மையாலுமே கொஞ்சம் எளிமையானதுதான், ரொம்ப சிம்பிளானதுதான். படற்கை ரொம்ப 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 டீப்பா இருக்கும். படற்கையில நிறைய விஷயம் புதுசு புதுசா கத்துப்போம். படற்கையில ஒரு கடினமான இடம்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயம் படிப்போம். கடினமான இடம், நிறைய பேரால நெருங்க முடியாத இடம், அந்த இடத்த நம்ம நெருங்குறோம்னா வெற்றியை நம்ம நெருங்குறோம்னு அர்த்தம். ஏன்னா எளிமையானதை நீங்களும் ஆன்சர் பண்ணீங்க, அவங்களும் ஆன்சர் பண்ணுவாங்க. கடினமானதை அவங்க திணறி நிற்கும் போது அந்த இடத்த நான் ஆன்சர் பண்றேன்னா தான் அதான வெற்றி. அப்பேற்பட்ட இடத்த நம்ம தேடி போனோம்னா சில அடிப்படைகளை தெரிஞ்சுக்கணும் தான், கொஞ்சம் நேரத்தை செலவிடணும் தான். அது உங்களுக்கு கண்டிப்பா இதுல கிடைக்கணும், படற்கை வகுப்புல கிடைக்கும். சரியா? சரி, பார்த்துலாமா? முன்னிலை. முன்னிலை. ஸோ முன்னிலையில் பார்த்தீங்கன்னா முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. நான் சொன்ன மாதிரி 4 காலகட்டம், நான் டைரக்டா காலகட்டம்னா ஏதாவது 1 2 3 4 போட்டுறேன். தொல்காப்பியர் காலம், சங்க காலம், இடைக்காலம், தற்காலம், இந்த 4 காலகட்ட அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம முன்னிலை ஒருமை பார்க்கலாம். முன்னிலை ஒருமை பெயர்கள் தொல்காப்பியர் காலம் தொடங்கி தற்காலம் வரையிலும் எந்த மாறுபாடும் இல்லாம இருக்கு. ஏன்னா தொல்காப்பியர் காலத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னிலை ஒருமைக்கு நீன்றத அவர் பயன்படுத்தி இருக்காரு. என்ன பயன்படுத்தி இருக்காரு? நீ. அதே நீ தான் தற்காலம் வரைக்கும் இருக்கு. அப்ப முன்னிலை ஒருமைக்கு நீங்க என்ன பயன்படுத்தணும்? நீன்ற வார்த்தையை தான் பயன்படுத்தணும். சோ பாருங்க, சோ சங்க காலத்திலையும் நீதான், இடைக்காலத்திலையும் நீதான், தற்காலத்திலையும் நீதான். சரியா? அப்ப நீ என்பது வேற்று உருபு என்பது எப்படி மாறும்? உன். சரியா? எப்படி மாறும்? உன். சோ அப்ப நின், அப்ப நின்னு மாத்திருக்காங்க, இப்ப உன்னு மாத்திக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? நின்னை செய்யுள் வழக்கு, நிறைய செய்யுள்லாம் பயன்படுத்துவாங்க. அப்ப நீங்க ஜஸ்ட் சிம்பிளா புரிஞ்சுங்க, நீ என்பது வேற்றுமை உருபு இருக்கும்போது எவ்வாறு தெரியும்? உன்னு மாறும். இப்ப உன்னைன்னு சொல்றாங்கல்ல, உன்னை. அப்ப உன்னைன்ற வார்த்தையை பிரித்து நீங்க எப்படி பிரிப்பீங்க? உன் பிளஸ் ஐனே வந்து இல்ல ஆன்சர்ல, எப்படி பிரிப்பீங்க? சோ நீ பிளஸ் ஐ. இது சரி. எப்படி சரி? இந்த நீ என்ற முன்னிலை ஒருமை வேற்றுமை உருபு இருக்கும்போது எப்படி தெரியும் சொல்லியிருக்கேன்? உன்னு தெரியுமா? அப்ப நீ உன்னு மாறுமா? சோ உன் பிளஸ் ஐயா. சோ உன்னை எப்படி வரும்? தனி கூறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டுமா? நிலைமொழி 2 எழுத்தா இருந்து. சோ 10 பார்த்து புணர்ச்சி பார்த்துருக்கணும். நம்ம கொடுத்த 2 மணி நேரம் வேற்றுமை வகுப்பு பார்த்துருக்கணும். இது ரெண்டும் பார்த்தாதான் இந்த இடத்த நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும். சரியா? பாருங்க, அப்ப இந்த சின்ன இடத்த புரிஞ்சுக்கிறதுக்கு 2 பெரிய தலைப்பு தேவைப்படுது இல்ல? அதுக்காக தான் அந்த அடிப்படையை நம்ம ஆல்ரெடி நடத்தி கொடுத்துருக்கோம். சோ பாத்துங்க, தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டுமா? சோ நிலைமொழி 2 எழுத்தா இருந்து ஒரு தனி குறில் ஒரு ஒற்று எழுத்து இருக்கு. வருமொழியின் முதல் எழுத்து என்னது? ஒரு உயிரெழுத்தா இருக்கு. இந்த இடத்துல நீங்க அது வேற்றுமை உருபா பார்க்க தேவை, ஒரு உயிரெழுத்தா பாருங்க. இவ்வளவு உயிரெழுத்து இருந்தா சோ இங்க இருக்கிற ஒற்று இரட்டுமா? சோ இன்னும் கூட்டலை ஐயா. அப்ப உன்னைன்ற வார்த்தை எப்படி பிரியுதுன்னு தெரியுதா? அப்ப இன்னைக்கு பாடத்துல சேர்த்ததுக்கு பிரித்ததுக்கு இருக்குல்ல. அப்ப அவுட் சோர்ஸ் கிட்ட போனவங்க இந்த மாதிரி அடிப்படைக்குள்ள பூந்து உள்ள போனாங்கன்னா நம்ம அடி வாங்கிடுவோம்ல. அப்ப அதுக்குதான் இந்த வகுப்புகள். சரியா? சோ இப்ப நீ என்ற முன்னிலை ஒருமை வேற்றுமை உருபு இருக்கும்போது எப்படி மாறும்னா உன்னு மாறும். தெரிஞ்சு வச்சுங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு தனி வகுப்பு. இப்ப நான் உங்களுக்கு தன்மை முன்னிலை படற்கை முடிச்சு கொடுத்துட்டு இந்த மூவிட பெயர்கள் வேற்றுமை உருபு இருக்கும்போது எப்படி தெரியுதுன்னு ஒரு வகுப்பு நடத்தி கொடுத்துறேன். அதுல இன்னும் கிளியர் ஆயிடும். சரி, இந்த இடம் ரொம்ப சிம்பிள் தான், இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சோ முன்னிலை ஒருமை எவ்வளவுதான். அப்ப முன்னிலை ஒருமை தொல்காப்பியர் காலத்துல இந்த காலம் வரைக்கும் மாற்றமே கிடையாது. அடுத்து நீங்க நான் வச்சுக்க வேண்டியது நீ என்ற முன்னிலை ஒருமை எப்படி மாறும்? வேற்றுமை உருபு இருக்கும்போது உன்னு மாறும். சரி, அடுத்து இங்க வந்துடலாமா? முன்னிலை பன்மை. சோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ முன்னிலை பன்மை தொல்காப்பியர் காலத்துல எப்படி பயன்படுத்துறாங்கன்னா நீர். எப்படி பயன்படுத்துறாங்க? நீர்.
அப்ப நீர் என்பது முன்னிலை பன்மை. முன்னிலை பன்மை. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா சங்க காலத்துல எப்படி வருதுன்னா நீர் என்ற புதுசா ஒரு வார்த்தை வருது. சோ நீர், நீர், நீரும் கண்டினியூ ஆகுது. இது எல்லாமே முன்னிலை பன்மைக்கு. அப்ப நீர் என்பது முன்னிலை பன்மை, நீர் என்பது முன்னிலை பன்மை. சோ அப்ப தொல்காப்பியர் காலத்துல நீர் மட்டும் தான் இருந்திருக்கு. சங்க காலத்துல நீர் கூட என்ன சேர்ந்துருச்சு, நீர் என்பதும் சேர்ந்துருச்சு. இந்த இடத்துல நீர்னா தண்ணி கிடையாது, வாட்டர் கிடையாது. நீர் என்பது முன்னிலை பன்மை சொல், முன்னிலை பன்மை சொல். இடைக்காலத்துலதான் இதுல மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. இடைக்காலத்துல என்ன மாற்றம் நடக்குதுன்னா இந்த நீர், அந்த நீர், அடுத்து நீவீர், அடுத்தது நீம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இடைக்காலத்தில் தோன்றுது. சோ அப்ப இடைக்காலத்துல இதோட பரிணாமம் எப்படி வருது பாருங்க. நீர் என்பது பாத்தீங்கன்னா சங்க காலத்துல நீர், நீர். இந்த தொல்காப்பியர் சங்க காலம் இடைக்காலம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சோ தொல்காப்பியர் காலம் சங்க காலம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சோ தொல்காப்பியர் காலத்துக்கு அப்புறமும் சங்க காலம் நீண்டு இருக்கும். அதனாலதான் தொல்காப்பியர் காலத்துக்கு அப்புறம் சங்க காலம்னு சொல்றாங்க. இப்ப சங்க காலம் என்னது, சோ கிமு 3ல இருந்து கிபி 3 வரைக்கும் தானே சொல்லுவாங்க. சோ தொல்காப்பியர் காலம் பாத்தீங்கன்னா சோ கிபி 2 அந்த காலகட்டம் சொல்லுவாங்க. அப்ப அதுக்கப்புறமும் சங்க காலம் இருந்ததுனால தொல்காப்பியர் காலத்துக்கு அப்புறம் சங்க காலம். சரியா? இடைக்காலம்னா உங்களுக்கு தெரியும், பக்தி இலக்கியங்கள் இயற்றப்பட்ட காலம். சோ பல்லவர்கள்லாம் ஆண்ட காலம் தான் அது இடைக்காலம் சொல்லுவாங்க. தற்காலம் நம்மளோட காலகட்டம். சரியா? சோ அப்ப சங்க காலத்துல என்னது, சரி தொல்காப்பியர் காலத்துல என்னது, நீர். சோ இதுதான் தன் முன்னிலை பன்மைக்கான தொன்மையான வடிவம். முன்னிலை பன்மைக்கு தொன்மையான வடிவம் இது நீர். சோ இது சங்க காலத்துல எப்படி மாறிச்சு, நீர், நீர். அடுத்து இடைக்காலத்துல என்னென்ன நடக்குது, நீர், நீர், நீவீர், நீம். இது கூட கல் விகுதி சேருது. இதை எளிமையா நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்பதானே பார்த்தோம், தன்மை பன்மையிலையும் இடைக்காலத்துலதான் அந்த கல் விகுதி எல்லாம் சேர்ந்திருக்கும். அப்ப கல் விகுதி சேருது. இந்த கல் விகுதியை பத்தி நான் தன்மையில பேசியிருப்பேன். அந்த கல் விகுதி என்பது அக்ரணிக்கு பயன்படுத்துறது தான். காலப்போக்கில் எல்லாத்துக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சோ ஒரு அக்ரணிக்கு தான் கல்லே பயன்படுத்தணுமா, உயிர்கனி கல் பயன்படுத்தக்கூடாது. பட் காலப்போக்கில் அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. சரியா? சரி, ஓகே. இது கூட அப்படியே கல்ல சேர்க்க போறோம். இதுக்கு நம்பர் கொடுத்துறோம், உங்களுக்கு புரியும். இது 1 3. இப்ப இந்த 4 கூடியும் கல் சேரப்போகுது. நீர்கள். இதெல்லாம் நான் சும்மா உங்களுக்கு குழப்பறதுக்கு நடத்தல. ஏன் இது நடத்துறேன்னு உங்களுக்கே புரியும். ஒரு சின்ன விஷயம் தான், அது ஏன் வந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வரணும்னு தான் அதை நடத்திட்டு இருக்கேன். சோ இப்ப நான் புரிய வைக்கிறேன், கவனிங்க. நீர்கள், நீர்கள், நீவீர்கள். இந்த இடம் தான் முக்கியம். பாருங்களேன், நீம் பிளஸ் கல் மவ்வீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும் வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். இதுவும் நான் தன்மை வகுப்புல இதை பத்தி நான் டெப்தா பேசியிருந்தேன். சரியா? இங்க என்ன நடக்கும், காக்குள்ள என்ன இருக்கு, இக்கு. இக்கோட இன எழுத்தது இங்கு, இக்கோட இன எழுத்தது இங்கு. அப்ப இந்த இடத்துல இம்மு போயிட்டு இங்கு வரும். இது பேரு வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். இந்த இடத்துல மவ்வீர் ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பவும் கிடையாது, வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். இதை பத்தி நான் தன்மையிலே பேசியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. சோ அப்ப இந்த இடத்துல இம்மு போயிட்டு இக்கோட இன எழுத்தான இங்கு வந்தா என்ன வரும், நீங்கள். இந்த காலகட்டத்துல இன்னைய தேதியில நம்ம எல்லாரும் பயன்படுத்துறது நீங்கள், நீங்கள், நீங்கள் தானே. அப்ப இந்த நீங்கள் எப்படி எப்படி தோன்றுதுன்னு ஒரு அடிப்படை புரிதல் இங்க வருதா. அப்ப இடைக்காலத்துல நீர், நீர், நீவீர், நீம்னு வருது. அது கூட கல்விகுதி சேர்ந்து நீர்கள், நீர்கள், நீவீர்கள், நீங்கள்னு மாறுது. சோ நீங்கள். இது தற்காலத்துல எப்படி மாறி நிக்குது, அதான் முக்கியமே. நம்ம இங்க வந்துடலாம். இது தற்காலத்துல எப்படி மாறி நிக்குது. இன்னைக்கு தற்காலத்துல நம்ம என்னென்ன பயன்படுத்துறோம், நீரும் நீங்களும் தான் பயன்படுத்துறோம். முக்கியமா எது பயன்படுத்துறோம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் பயன்படுத்துறோம். அப்ப இதுதான் நம்மளுக்கு தேவை, இதுதான் இன்னைக்கு புரிதல். பட் இதோட பரிணாமங்களை தான் நம்ம இவ்வளவு டெப்தா பார்த்துருவோம். சோ இப்ப தொல்காப்பியர் காலத்துல நீர், சங்க காலத்துல நீர், நீர். சோ அப்ப இடைக்காலத்துல நீர், நீர், நீவீர், நீம். அதெல்லாம் கல்விக்கு சேர்ந்து நீர்கள், நீர்கள், நீவீர்கள், நீங்கள். சோ இன்னைக்கு முன்னிலை பன்மைக்கு எது பயன்படுத்துறோம், நீர், நீங்கள். சரி, இது பாத்தீங்கன்னா வேற்று மூர் பெருமை எப்படி மாறும், இங்க பாருங்க உன்னு மாறுச்சா. அப்ப நீர் எப்படி மாறும், இது எப்படி மாறும், உங்கள். இப்ப புரியுதா, உங்கள், உங்களை. இப்ப நீங்கள் பிளஸ் ஐ, நீங்களை வராது. நீங்க பாருங்க, நீங்களைன்ற வார்த்தை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப நீங்கள் என்ற முன்னிலை பன்மை பெயர் வேற்றுமை உருவு ஏற்கும் பொழுது எவ்வாறு தெரியும்னா உங்கள்னு தெரியும். இதெல்லாம் நடத்தாம டைரக்டா அது கொடுத்தா உங்களால ஏத்துக்கவே முடியாது.
ஒன்னொன்னு மனப்பாடம் பண்றது போல இருக்கும். இப்ப ஒரு சின்ன புரிதல் உங்களால கொண்டு வர முடியல. அப்ப நீங்கள் என்பது வேற்றுமை உருபு இருக்கும்போது எப்படி மாறும்? உங்கள் மாறும். அப்ப உங்கள் பிளஸை உங்களை, உங்களால், உங்களுக்கு, காலங்காலமா இந்த வார்த்தை பயன்படுத்துறோம். இன்னி தேதியில நம்ம ஒரு உரைநடை எழுதுறோம், நிறைய நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், ஏன் பேசுறோம், அதுல உங்களை, உங்களால், உங்களுக்குன்னு வருது இல்ல, உங்களதுன்னு வருது இல்ல, உங்களது பொருள். அப்ப உங்களது எப்படி உங்களது வந்திருக்கும்? நீங்கள் பிளஸ் அதுதானே உங்களது. சோ அப்ப இந்த அடிப்படை தான். சோ அப்ப தயவு செஞ்சு திரும்ப நான் சொல்ல விரும்புறேன். சோ தன்மை பார்த்துருங்க, முன்னிலை இன்னைக்கு கிளாஸ். சோ படற்கை இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. இதுல நான் உங்களுக்கு நிறைய டேட்டா சொல்லித்தரேன். அவ்வளவு ஒரு கடினமான இடம், புரிதலே இல்லாத ஒரு இடத்துல அவ்வளவு புரிதல் இருக்கு. இந்த தான், இந்த தாம், சரி தாம், தான், தம், தன், இதுல ஒரு பெரிய கான்செப்ட் இருக்கு. நான் அதை அடுத்த வகுப்புல சொல்லித்தரேன். சோ அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ அப்ப முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. சோ வேற்றுமை ஒருமை எப்படி மாறும்? நீ உன்னுன்னு மாறும். சோ நீர் உம்முன்னு மாறும், நீங்கள் உங்கள்னு மாறும். அப்படியே பிடிஎஃப்ல பார்த்தலாமா? முன்னிலை பேசுபவரின் கருத்தை முன்னின்று கேட்போன் ஆதலால் முன்னிலை எனப்பட்டது. சோ முன்னிலை, முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. சோ முன்னிலை ஒருமை பாத்தீங்கன்னா முன்னிலை ஒருமை பெயர்கள் தொல்காப்பியர் காலம் தொடங்கி சோ தற்காலம் வரைக்கும் எந்த மாறுதலுமே இல்லை. அப்படியே பாருங்க, எங்க காலம் கொடுத்துருக்க பாருங்க. சோ தொல்காப்பியர் காலத்தில் நீதான், சங்க காலத்தில் நீதான், இடைக்காலத்தில் நீதான், தற்காலத்துல நீதான். சோ முன்னிலை பன்மை பாத்தீங்கன்னா முன்னிலை பன்மை பெயர்கள் சில மாறுதல்களை அடைந்துள்ளன. அந்த மாறுதல்கள் தான் கொடுத்துருப்போம் பாருங்களேன். நீர், சோ தொல்காப்பியர் காலம். அடுத்து சங்க காலத்துல நீர், நீர். சோ இடைக்காலத்துல நீர், நீர், நீவீர், நீம். அடுத்து நீர்கள், நீர்கள், நீவீர்கள், நீங்கள். சோ தற்காலத்துல என்ன நிக்குது? நீர், நீங்கள் தான் நிக்குது. சோ அப்ப இது வேற்றுமை ஒருமை எப்படி மாறும்? சோ உங்கள் இதெல்லாம் கீழே கொடுத்துருப்பேன், பட் இருந்தாலும் நான் எழுதுறேன். சோ இந்த பாக்ஸ். சோ அப்ப நீ, சோ நீ அப்ப நின்னு மாறணுமா உன்னுன்னு மாறணுமா கேட்டா அந்த காலத்துல நின்னு பயன்படுத்தி இருப்பாங்க. சரியா? நினது, நினது திருவடின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப நினது எப்படி உருவாயிருக்கும்? சோ அப்ப நீ பிளஸ் அது. சோ அப்ப நீ நின்னு மாதிரி நின் பிளஸ் அது நினது. இன்னைக்கு உனது. அப்ப நினதுன்னு ஒரு சங்ககால செய்யல பாட்டு இருக்குன்னா இன்னைக்கு நம்ம அதை உனதுன்னு பயன்படுத்துறோம். அதோட வடிவங்கள் எப்படி வருது பாருங்க. அப்ப ரெண்டுமே சரிதான். அது அந்த காலத்துல மாத்துறது, இந்த காலத்துல மாத்துறது. அப்ப நீ என்பது வேற்றுமை ஒரு பேர் என்பது உண்ணுன்னு மாறுது. சோ இங்க பாருங்களேன், நும், நான் உண்மைதான் சொன்னேன். நும்னு சொல்லிருக்கேன். நும்மை, நும்மால், நுமது இதெல்லாம் சங்க காலத்துல பயன்படுத்தினது, பழங்காலத்துல பயன்படுத்தினது. சோ தொல்காப்பியர் காலத்துல பயன்படுத்தினது. அப்ப நீர் என்பது வேற்றுமை ஒரு பேர் என்பது நும்முன்னு மாறும். பட் இதெல்லாம் நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட்டு நான் வச்சுக்க தேவையில்ல. சோ இதை நான் வச்சுங்க போதும். சோ இப்ப பாருங்க எப்படி வருது பாருங்க. சோ இப்ப நீர், நீர், நீர் இதெல்லாம் ஒரு புரிதலுக்கு தான். இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. தெரிஞ்சுங்க, ஓ இப்படி இருக்கு போல. இந்த இடத்துல இது முக்கியம். நீம் கூட கல் சேர்ந்து தான் நீங்கள் வந்துச்சு. இன்னைக்கு காலகட்டத்துல என்ன எல்லா விஷயமும் யோசிச்சு பண்ண சிம்பிளா இதான் விஷயம் சொல்றதுக்கும் இது தோன்றதுக்கு இதுதான் காரணம்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு. நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் அமைஞ்சு அந்த விஷயத்தை நம்மளால மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சிக்க முடியும். சரியா? சரி. சோ அப்ப நீங்கள் என்பது எப்படி மாறும்? உங்கள், நீர் என்பது சோ முன்னிலை புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சோ முன்னிலையை பொறுத்த வரைக்கும் பேச்சை முன்னின்று கேட்பவன் முன்னிலை. சோ முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை. முன்னிலை ஒருமையை பொறுத்த வரைக்கும் நீ தான். சோ முன்னிலை பன்மையை பொறுத்த வரைக்கும் நீர். சோ நீர், 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 நீவீர், நீம், நீர்கள், நீர்கள், நீவீர்கள், நீங்கள். சோ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீர், நீங்கள். சோ இது வேற்றுமை ஒருமை எப்படி மாறும்? உன். இது வேற்றுமை ஒருமை எப்படி மாறும்? உங்கள். சோ இந்த வகுப்பு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். சோ அடுத்த வகுப்பு பாத்தீங்கன்னா நாளை காலையில 10 மணிக்கு நம்ம படற்கை. ஸோ படற்கையை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நான் சொன்ன மாதிரி அது எவ்வளோ மொழி திறன் பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயருக்கு ஒரு முக்கியமான ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போகலான்னு ஒரு சின்ன பிளான் இருக்கு. ஸோ நம்ம நான் சொன்ன மாதிரி ஸோ தன்மை முடிச்சாச்சு, முன்னிலை முடிச்சாச்சு, படற்கை முடிச்சுட்டு இந்த மூவிட பேர்கள் வேற்று மூறு பேர் இருக்கும்போது எப்படி தெரியும்னு சொல்லிட்டு விகுதிகள் நடத்திட்டு அடுத்து நான் ப்ரீவியஸ் இயர் உங்களுக்கு நான் ரெகுலராக நடத்தி கொடுக்குறேன். ஸோ அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.